இது ஊர் கொல்லங்கிணறு, இங்கே கடம்பூர். இங்கே பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட கோடிங்கிறது வடக்கு தெற்கு, அதாவது வடக்கு ஒரு 25-30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். இங்கே வந்து நாம் ஆய்வு பணி செய்ய போகிறது வந்து அவங்க விரும்புகிற இடத்துல கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ணணும். இங்கே ஒரு குவாட் சைட்டு நிலத்தடி ஆறு மாதிரி பிரியே பண்ணக்கூடிய ஒரு பாறை அமைப்பு இந்த கொல்லங்கிணறு வழியாக கடம்பூர் சிதம்பராபுரம் என்ற ஒரு, அதுக்கு பேர் இன்னொரு பேர் உண்டு, அந்த ஊர் வழியாக அப்படி குருமலை, இது எல்லாமே ஒரே லைன். குருமலை குவாட்சைட்டு ஹில்லக்கினுடைய தொடர்ச்சி இங்கே உண்டு. ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு பாறை அமைப்பு இங்கே உண்டு. அது இவங்க இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சிடும். பெரும்பாலும் நிலத்தடி நீர் வளம் நிறைந்து உள்ள பாறைங்கிறது குவாட்சைட்டு தான். அந்த குவாட்சைட் அமைப்பு இருந்தால் சூப்பராக இருக்கும். அது இருக்கா இல்லைங்கிறது ஒரு 2 ஸ்கேனுக்குள்ளே தெரிஞ்சிடும். 5 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் கொல்லங்கிணறு ஊருக்கு ரோட்டுக்கு மேற்க ஒரு ஓடைக்குள்ளே போட்ட ஞாபகம் இன்னும் ஓடுதா? ஓடுது. 35 ஆண்டு ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே, இதில் ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி அம்சமுள்ள ஒரு பாறை அமைப்பு உண்டு. அது நம்ம இடத்துல கிடைக்கட்டுன்னு வேண்டிக்காங்க, பார்த்துறோம். சரி, ஓகே. இந்த கொல்லங்கிணறு இவங்க இடம் ஒரு 1.5-2 ஏக்கர் தான் இருக்கும். இங்கே வந்து பாறை அமைப்பு வடக்கு ஒரு 25-30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக அவங்க விரும்புகிற இடத்துல வடகிழக்கு மூலையிலேருந்து 40 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு 120 மீட்டர் ஆழம், 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த முதல் ஸ்கேன்லேயே பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த மேலேயே இந்த குவாட் சைட்டு கிடக்கு, நிறைய குவாட் சைட் கிடக்கு. 2-3 வரும். ஆமாம், ரெண்டு பார்த்துருங்க. இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. சொல்ல வேண்டாம், அங்கே இருக்காது. இதான் நம்ம அப்படி. இது தென் மேற்கு மூலையிலேருந்து கிழக்கு நோக்கி, தென்கிழக்கு நோக்கி இது 2வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம், 400 அடி ஆழத்தான். மினிமம் 400 அடி வரைக்கும் இது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு. முதல் ஸ்கேன் பார்த்ததில் ஓரல் பாயிண்ட்டே அடையாளம் வரல. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏதாவது குவாட் சைட்டு ரிட்ஜ் இருக்கும், நிறைய தண்ணி உள்ள இடம் அமைய நினச்சேன். பட் 400 அடி ஆழமும் கிளியர் கட்டாக இல்லை அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இந்த தெற்கிருந்து பார்த்த 2வது ஸ்கேனில் 9.25, தெற்கிருந்து பார்த்த 2வது ஸ்கேனில் இங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவியிலேருந்து 9.25 மீட்டரில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ முதல் ஸ்கேனில் பெரிய ஏமாற்றம். ஆனால் இங்கே ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு, இந்த ஒரு பாயிண்ட். ஸோ 3 மீட்டர் அகலத்துக்கு வடக்கு தக்க இந்த சரம் அப்படியே போயிட்டே இருக்கும். தென்மேற்கு மூலையில் இவங்களுக்கு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு, வடகிழக்கு மூலையில் அந்த பாயிண்ட் அமையலை. ஸோ இங்கே தான் அந்த சீனிக்கல் பாறை கொடி போக வாய்ப்பு இருக்குது. உள்ள கரும்புலாம் வந்திருக்கு. இங்கே பக்கத்தில் பைப் லைன் எதுவுமே இல்லை. அதனால் இது உள்ளபடியான இயற்கையான ரிப்போர்ட்டு தான். 60 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 200 அடி ஆழத்துக்குள்ளே அந்த பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது 3வது ஸ்கேன், அதாவது தென்கிழக்கிலிருந்து விடுபட்ட பகுதியை கவர் பண்ணுறதுக்கு இது 3வது ஸ்கேன் நடக்கு மேற்கு நோக்கி. ஏற்கனவே இதுக்கு பேரலாக தான் 1வது ஸ்கேன் பார்த்தோம், அதில் இல்லைங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அமைஞ்சிட்டு. ஸோ நமக்கு நீரோட்ட கொடிங்கிறது இங்கே அந்த அடையாளம் பண்ண தென்மேற்கு மூலை அங்கேருந்து நேராக அப்படியே வடமேற்கு மூலையை அப்படியே அதை நோக்கி தான் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட்டை தான் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கோம். இது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம்.
இந்த 3வது ஸ்கேன் முடிஞ்சிட்டு அங்கே முதல் ஸ்கேனில் என்ன பாறை அமைப்பு வந்துச்சோ அதே பாறை அமைப்பு தெற்க இதே இது. ஏன்னா அதுக்கு பேரலாம் அதே சரத்தில் தான் அங்கே வச்சது. இது அவங்க விருப்பம். இது தென்கிழக்கு மூலையில் இருக்கா இல்லையாங்கிறது தெரிந்து கொள்வதற்கு அவங்க ஆர்வம். ஆனால் புவி பாறை அமைப்பு பிரகாரம் அங்கே வடகிழக்கில் என்ன இருக்கோ அதே அம்சம் தான் அங்கே தென்கிழக்கு மூலையிலையும் இருக்குது. இது வடமேற்கு மூலையிலேருந்து வடகிழக்கு நோக்கி இது 4வது ஸ்கேன். 3வது ஸ்கேனில் அதாவது தென்கிழக்கில் இருந்து பார்த்த 3வது ஸ்கேன் வந்து பாயிண்ட் அமையலை. வடகிழக்கில் என்ன முதல் ஸ்கேனில் என்ன அம்சம் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த தண்ணி இல்லாத பாறை தான் அங்கே தென்கிழக்கில் இருக்குது. இப்போது தென்மேற்கு மூலையில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதுக்கு பேரலாம் அதே சரம் தென்மேற்கு மூலையில் உள்ள சரம் இங்கே வடமேற்கில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் இந்த சரத்தில் அந்த பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. இந்த 4வது ஸ்கேனில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் அது. ஸோ இந்த ஏரியாவில் நிலத்தடி நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு தான் அப்படிங்கிறத இந்த 4வது ஸ்கேன் உறுதி பண்ணும். நேற்று குறிகுளம் பார்த்த இடமும் அதே மாதிரி வடமேற்கு தென்கிழக்கு கரெக்டாக வட மேற்குலேயும் பாயிண்ட் அமைஞ்சது, தென்மேற்குலேயும் பாயிண்ட் அமைஞ்சது. இங்கேயும் அதே மாதிரி அந்த தென்மேற்கில் உள்ள பாயிண்ட் இங்கே வடமேற்கு நோக்கி வரும். நிலத்தடி நீர் ஆய்வுக்கு மிக மிக முக்கியம் நிலத்தடி பாறை அமைப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான். ஒரு இடத்துல நிலத்தடி பாறை அமைப்பு என்ன டைரெக்ஷனில் போகுது அந்த டைரெக்ஷனில் தான் நிலத்தடி நீரோட்டம் இருக்கும். பாறை அமைப்பு முக்கியம். அதுக்கடுத்து மழை அளவு, மழை நீர் உட்செறிவு அமைப்பு. உட்செறிவு அமைப்புன்னா அந்த ரீசார்ஜிங் கட்டமைப்பு. இங்கே பெரிய அளவில் ஒன்றும் நிலத்தடி நீர் வளத்தை உறிஞ்சி இவங்க ஒன்றும் விவசாயம் பண்ண மாதிரி தெரியல. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தோட்டங்கள் இருக்குது. மழை அளவு ஆனால் குறைவு என்ன ஐயா இந்த ஏரியாவில்? ஆமாம், மழை ரொம்ப கம்மி. ஆய்வுப்பணி செய்த இடம் அந்த காரனுக்கு அதுக்கு மேற்க உள்ள இடம் தான். அங்கே 4வது ஸ்கேலில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். ஸோ வடக்கு தெற்க தான் இங்கே நீரோட்டங்கிறத இந்த பாறையே கரெக்டாக நமக்கு எக்ஸ்போசர் ஆஃப் ராக்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கு. வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இந்த பாறை போயிட்டே இருக்குது. பாறை உட்சரிவி ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு மேற்க நோக்கி உட்சரியுது. இதே சரம் தான் அங்கே நம்ம குருமலை அதுவும் மேற்க நோக்கி தான் உட்சரிவாக கிடக்கும். கிழக்க ஃபுல்லாக தண்ணி இருக்காது அங்கே. ஸோ இந்த ஏரியாவில் இது வந்து குவாட் சைட்டு இன்ட்ரூசிவ் பாடி. இதனுடைய சரம் ஏறக்குறைய வடக்கு தெற்க வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கு. ஐயா இடத்துல பார்த்த 4 ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் பாயிண்ட் அமையல, 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சுது. 3வது ஸ்கேனு அந்த முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரலாக பார்த்ததில் பாயிண்ட் அமையலை. ஏன்னா அங்கே வடகிழக்கில் இல்லை, தென்கிழக்கில் இல்லை. அங்கே 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. தென்மேற்கில் அமைஞ்ச பாயிண்ட்டுக்கு நேராக வடக்க ஒரு பாயிண்ட்டும் கொஞ்சம் கிழக்க ஒரு பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. பெஸ்ட் இடம் தென்மேற்கு மூலையில் உள்ள பாயிண்ட் 2வது ஸ்கேன் பாயிண்ட் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்த பெஸ்ட்டு அங்கே 4வது ஸ்கேனில் உள்ள கிழக்குள்ள பாயிண்ட். ரெண்டு விதமான பாயிண்ட் அது. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் அடையாளம் இல்லை. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இந்த பெஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ஏரியாவில் அது போர்வெல் போட்டு பயந்துடும். இது 3வது ஸ்கேன் அவங்க விரும்பின இடத்துல ஸ்கேன் பண்ணது, அது பாயிண்ட் அமையலை. இது 4வது ஸ்கேன் வடமேற்கு மூலையிலேயே 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஸோ பாறை அமைப்புக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் செய்து பார்த்ததில்ல. அந்த 1.5-2 ஏக்கர் இடத்துக்குள்ளே 4 ஸ்கேன் பார்த்ததில் 3 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் போர்வெல் போட்டால் போதும் அந்த ஏரியாவுக்கு. தென்மேற்கு மூலையில் உள்ள பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு போர்வெல் போட பரிந்துரை. இது 4வது ஸ்கேனு. 2வதாக போர்வெல் போட பரிந்துரை.